சிஸ்டர், அப்பாக்கு எப்படி இருக்கு? ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டோன்ட் வரி சதீஷ், அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டி வந்துட்டோம்ல. ஹீல் பி ஆல் ரைட். எங்க அப்பாக்கு ஒன்னாகாதுல்ல சார்? ரொம்ப டென்ஷனா இருக்கப்பா. சதீஷ், அப்பா மேல நீ வச்சிருக்கிற பாசத்தை பாக்குறப்போ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அவருக்கு சரியாயிடும் இல்லையா சார்? கண்டிப்பா சரியாயிடும்பா. சார், அப்பாவுக்கு சரியான உடனே அவர் இனிமே குடிக்க வேணாம்னு நீங்க கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க சார். சரிப்பா. ஏன்பா, இத நான் பண்றதை விட நீ அவரோட பையன்பா, நீயே எடுத்து சொல்லுப்பா. அப்படி இல்லை சார், நீங்க அவரை பார்த்து சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஏன்னா ஏற்கனவே நீங்க பெங்களூர்ல ஹெல்ப் பண்ணதுக்கு அவர் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு கேட்டுட்டு இருந்தாரு சார். அப்பா கண்மூடிக்கிற வரைக்கும் இருந்து பார்த்துட்டு போங்க சார், ப்ளீஸ். சாரி சதீஷ், எனக்கு சில அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இருக்குப்பா, நான் போயே ஆகணும். சார் ப்ளீஸ் சார், இருந்து பார்த்துட்டு போயிடுங்க சார். டாக்டர், இப்போ எப்படி இருக்கு டாக்டர்? நத்திங் டு வரி. பிளட் வாமிட் பண்ணதுனால கொஞ்சம் சிக்கல் ஆயிடுச்சு. ஹி இஸ் ஓகே நவ். இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவாரு. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். சார் ப்ளீஸ் சார், அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முடிச்சிடுவாரு டாக்டரே சொல்லிட்டாரு. இருந்து பார்த்துட்டு போயிடுங்க சார், ப்ளீஸ். சார், அம்மா வந்துருங்க. உங்க அப்பா எங்கடா இருக்காரு? அம்மா இங்கதான் இருக்காரு. அப்பா கொண்டு இல்லம்மா. எங்கடா? அம்மா பெங்களூர்ல ஹெல்ப் பண்ணாருன்னு சொன்னாங்க. இவர்தான் அந்த ரூம்ல தான். அம்மா பெங்களூர்ல. அம்மா சாரி சார், பதட்டத்துல அம்மா கவனிக்காம போயிட்டாங்க. பரவாயில்லப்பா, அதனால என்ன சார்? சதீஷ், அப்பா கண் முடிச்சாரு, பார்த்துட்டு போயிடுங்க சார். கொஞ்ச நேரத்துல கண் முடிச்சாரு டாக்டரே சொல்லிட்டாரு. ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ். டேய் சார், பார்த்துக்க அவருக்கு எது தேவைனாலும் வாங்கி கொடு. சரி சார், ஃப்ரெண்டு தான் சார். சார் வாங்க சார், கொஞ்சம் உட்காருங்க சார். ஒரு 10 நிமிஷம் சார், பார்த்துட்டு போயிடலாம் சார். உட்காருங்க சார். சந்தோஷமா? குடிச்சி குடல் புண்ணாய் ஆஸ்பத்திரியில வந்து படுத்தது தான் மிச்சம். இப்ப திருப்தி தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரக்க மாத்தி கொடுத்துட்டான். மத்தபடி என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. இவ்வளவு பட்டம் உங்களுக்கு புத்தி வர மாட்டேங்குதே. இனிமேலாவது குடிக்கிறத நிப்பாட்டிட்டு ஒழுங்கா வாடுற வழிய பாருங்க. அம்மா விடுமா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உன் பாட்ட ஆரம்பிச்சிடாத. எப்படி பார்க்க? பரவாயில்லடா. என்ன எப்படி இங்கே கொண்டு வந்து சேர்த்த? அப்பா பெங்களூர்ல நமக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாருன்னு சொன்னால, அவர் தான்ப்பா இங்கேயே ஹெல்ப் பண்ணாரு. அவருக்காரர் தான் உங்களை கொண்டு வந்தேன். அப்படியா? எங்கடா அவரு? வெளியில தான்ப்பா இருக்காரு. நான் அவரை பார்க்க வேண்டாம், படுங்க. ஏன்னா எழுந்து போய் விழுந்து தொலைக்க போறீங்க. சதீஷ், நீ போய் அவரை கூட்டிட்டு வா. கூட்டு வாமா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்டா. அவ்வளோ பெரிய மனுஷனை நான் தான் நேரில் வந்து பார்க்கணும். அதான் முறை. இல்லப்பா, உங்களை கண்டிப்பா பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்லி வெளியே உட்கார வச்சிருக்கேன். கூட்டு வரேன், இருங்க. டேய், எங்கடா அவரு? இங்கதான் என் கூட உட்காந்துடுறா. ஒரு ஃபோன் வந்துச்சு, பேசிட்டு நான் கண்டிப்பா போயாகணும். முக்கியமான மீட்டிங், எல்லாரும் வெயிட் பண்றாங்க. சதீஷ்ட சொல்லிடு, நான் அப்புறம் வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரி.
கங்கா, என்ன ஏதோ தீவிரமான யோசனையில் இருக்கிற மாதிரி தெரியுது. யோசனையா இல்லை கவலையா? ஒரு விஷயத்த கவலையோட யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன கங்கா, என்ன விஷயம்? வாசுகிக்கு எம்எஸ் படிக்க சான்ஸ் கிடைச்சிருக்கு தொல்காப்பியன், அதுவும் லண்டன்ல. ரொம்ப நல்ல விஷயமாச்சே. நல்ல சான்ஸ் தான். அவளுக்கு ஸ்காலர்ஷிப் வேற கிடைக்கும். அதை தவிர பார்ட் டைம் ஜாபும் பார்க்கலாம். ஈஸியா கோர்ஸை முடிச்சிடலாம். 2 வருஷ படிப்பு. அவ அதை முடிச்சிட்டா பெரிய போஸ்டிங் கிடைக்கும். கங்கா, ரொம்ப நல்ல விஷயமா சொல்றீங்க, அப்புறம் என்ன கவலை? இன்னும் நான் பிரச்சனையே சொல்லல தொல்காப்பியன். பிரச்சனை என்னன்னா உடனடியா 5 லட்சம் ரூபாய் வேணும். அது இருந்தாதான் அவன் லண்டனுக்கு போய் ஜாயின் பண்ண முடியும். 5 லட்சமா? ஆமா தொல்காப்பியன். அவ அங்க போயிட்டா பார்ட் டைம் ஜாப் பார்த்து பணம் சம்பாதிச்சு கொஞ்ச நாள்ல பணத்தை திருப்பி கொடுத்துட முடியும். ஆனா உடனடியா 5 லட்சம் ரூபாய் வேணுமே. என் தங்கை என்ன நம்பி இருக்கா. ஆனா என்னால பணம் புரட்டவே முடியல. அபி கிட்டயோ ராஜாமணி மேடத்துக்கிட்டயோ யார்கிட்டயும் எனக்கு பணம் கேட்கவே பிடிக்கல. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. என் சூழ்நிலை சரியில்லையே கங்கா. ஏற்கனவே உங்களுக்காக நான் 3 லட்ச ரூபா கடன் பட்டிருக்கேன். உங்க சூழ்நிலை தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட கேட்கல. எனக்கு தான் என்ன பண்றதுனே புரியாம நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன் தொல்காப்பியன். கங்கா, நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொன்னா அதை நீங்க கன்சிடர் பண்ணுவீங்களா? தாராளமா. என்னதான் வழி கிடைக்கும் நான் தவிச்சிட்டு இருக்கேன். என்னடா அவன் அதிகப்படியா பேசுறான்னு தப்பா எடுத்துக்க கூடாது. உங்க தங்கச்சிக்கு நீங்க மட்டும் இல்ல, அப்பா இருக்காரு, சொந்த வீடு இருக்கு, அதுவும் சிட்டில பிரைம் லொகேஷன்ல வீடு அமைஞ்சிருக்கு, நிறைய கடைகளை கட்டி வாடகைக்கு வேற விட்டுருக்கீங்க. நீங்க அந்த வீட்டு பேர்ல போய் லோன் கேட்டீங்கன்னா உடனே கண்ணை மூடிட்டு தருவாங்க. நிறைய பேங்க் இருக்கு, நீங்க அப்ரோச் பண்ணலாம். 5 லட்சம் நாங்க 50 லட்சம் கூட தருவாங்க. இப்போதைக்கு அதை விட்டா வேற வழி இல்லை. எங்க அப்பா கிட்ட போய் நிக்கணுமே. வேண்டாம். இது என்னங்க பேச்சு? உங்க தங்கச்சிக்காக தானே கேக்குறீங்க, அதுவும் படிப்பு செலவுக்காக கேக்குறீங்க. இது உங்களுக்கு என்ன தயக்கம்? ஏங்க, கூட பிறந்த உங்களுக்கே இவ்வளவு அக்கறை இருக்கும்போது பெத்தவருக்கு அதுக்கு மேல அக்கறை இருக்க வேணாமா? இப்ப அவர்கிட்ட பணம் இல்லைன்னா அது வேற பிரச்சனை. ஆனா நீங்க கேட்கறதே அவாய்ட் பண்ணா அது பெரிய தப்புங்க. யாராட்டே போய் நீங்க கேட்கறதுக்கு பதிலா உங்க அப்பாட்டே நீங்க கேட்கறது தப்பே இல்லை. இதை பாருங்க கங்கா, இதுல குழம்புறதுக்கோ தயங்குறதுக்கோ எதுவுமே கிடையாது. நீங்க தயங்காம உங்க அப்பாட்ட போய் கேளுங்க, நிச்சயமா அவர் இதுக்கு உதவி செய்வாரு. இந்தாங்க. என்னன்னு ஏன் ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை. ஏதோ இருக்கு. உன் முகம் டல்லா இருக்க. சொல்லணும், என்ன விஷயம்? என்கிட்ட சொல்றதுக்கு ஏன் இவ்வளோ யோசிக்கணும்? சொல்லணும், இதுவரை இருந்தாலும் சொல்லு. ஒன்றும் இல்லை மனோ. உஷா நீ என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க, அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் ஏதாவது பிரச்சனையா? ம். என்னன்னு? அஞ்சலி இருக்கால, அவ ஏதோ ஒரு பையன் கூட ரொம்ப க்ளோஸா பழகிட்டு இருக்காளாம். யாரு கூட? அவன் பேரு மேடி. அவன் ஒரு மாதிரியான ஆளா. அவன் நடவடிக்கை எல்லாம் கூட சரியில்லையா. ஆனா இந்த அஞ்சலி போயும் அவனோட பழகிட்டு இருக்காளாம். அது தப்புன்னு உஷா நீ எடுத்து சொன்னாலும் அவங்களையும் அவன் எடுத்தறிஞ்சு பேசுறாளாம். அதான் அவ குணமே. ஆனா இதுல ஏதாவது பிரச்சனையானா பாதிக்கப்பட போறது அஞ்சலியோட வாழ்க்கை தானே. ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கு. எங்க
எங்க குடும்பம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அம்மா ஆதி எல்லாருமே ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. இந்த நிலைமையில அஞ்சலியும் ஏதாவது சிக்கல் பண்ணிட்டானா? அவளுக்கு கிஷோரோட நிச்சயதார்த்தம் வேற ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலையில அவன் அந்த மேடியோட பழகுறது ஏதாவது பிரச்சனையில முடியும்னு பயமா இருக்குமானோ? ஏன் அனு பயப்படுற? அஞ்சலி ரொம்ப சோஷியலான பொண்ணு. அவன் அந்த மேடியோட சாதாரணமா கூட பழகலாம் இல்லையா? உஷா நீ எந்த விஷயத்தையும் அப்படி ஈஸியா சொல்லிட மாட்டாங்க. அவங்க சொன்னாங்கன்னா அது நிச்சயமா சரியா தான் இருக்கும். அவங்க என்கிட்ட எவ்வளவு கவலையோட சொன்னாங்க தெரியுமா? ச்சே, இந்த அஞ்சலி வேற சரியான பிடிவாதக்காரி. ஒரு விஷயத்த அவன் நம்ப ஆரம்பிச்சானா பின்னாடி அது தப்புன்னு தெரிஞ்சாலும் அந்த தப்பு ஏன் நியாயப்படுத்துற டைப் அவ. எனக்கு அம்மாவை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு மனோ. என் மேலயும் அஞ்சலி மேலயும் அவங்க உயிரையே வச்சிருக்காங்க. எங்க 2 பேர் பத்தியும் அவங்க 1000 கனவுகள் வச்சிருந்தாங்க. நம்ம பங்குக்கு நம்ம அதை கெடுத்துட்டோம். அஞ்சலி விஷயத்திலயும் அவங்க உடைஞ்சு போயிட்டா என்னால தாங்கிக்க முடியாது மனோ. அனு அனு நீ கவலைப்படாத. இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? நீங்க என்ன பண்ண முடியும்? அந்த மேடி பயலோட அஞ்சலிக்கு இருக்கிற கான்டாக்டை கட் பண்ணணும், அவ்வளவுதானே? நான் பாத்துக்கிறேன். இது பாருங்க மனோ, நீங்க அஞ்சலி கிட்ட போய் இதை பத்தி எதுவும் பேசாதீங்க. அப்புறம் அவ உங்களையும் இன்சல்ட் பண்ணிடுவா. சேச்சே, இதை பத்தி உங்க வீட்டு ஆளுங்க கிட்ட நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். இதை நான் வேற மாதிரி டீல் பண்ணிக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாது. தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி தனி தெலுங்கானா மாநிலம் கேட்டு போராடி வருகிறது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் அக்கா பணம் ரெடி ஆயிடுச்சாக்கா? என்னக்கா? முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். அக்கா தேதி நெருங்கிடுச்சுக்கா. இன்னும் பணம் கிடைக்கலனா ரொம்ப கஷ்டம்க்கா. ஆமா கங்கா, பாவம் வாசுகி, அவளுக்கு இருப்பே கொள்ளல. ஏங்கங்கா, நம்மளால முடியாதுங்கிற சூழ்நிலை வந்தா முடியாதுன்னு சொல்றதான முறை. அதை விட்டுட்டு முடியும்னு சொல்லி வாசுகி மனசுல ஆசையை தூண்டி விட்டுட்டேன். அவ அதே நினைச்சு கற்பனை பண்ணிக்கிட்டு ரொம்ப சங்கடத்துல இருக்கா. பாவம் இல்ல. எதுக்கு ஆளாளுக்கு வருத்தமா பேசுறீங்க? வெளியில முயற்சி பண்ண எதுவும் அமையல. ஆனா வேற வழி இல்லைன்னு சொல்ல முடியாது. பணம் ஏற்பாடு பண்றதுக்கு வேற யோசனை இருக்கு. வேற யோசனையா? என்ன யோசனை கங்கா? கடன் வாங்கலாம். கடனா? 5 லட்சம் ரூபாய் நம்மள நம்பி யார் தருவா? நமக்கு சும்மா கொடுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம வீட்டுக்கு நல்ல மதிப்பு இருக்கு. சோ வீட்டை காமிச்சு வீட்டு பேர்ல 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இவ்வளவு எம்எஸ் படிக்கிறதுக்கு அமிச்சிடலாம். இதுல என்ன இருக்கு? ஏய் கங்கா, இரு. என்ன சொன்ன? என்ன நீ பாட்டு இன்னும் பேசிட்டே போயிட்டு இருக்க? வீட்டை அடமானம் வைக்கிறதா? யார் வீட்டை யாரு அடமானம் வைக்கிறது? தொலைச்சு விடுவேன், தொலைச்சு. ஏய் இத பார், இது எங்க தாத்தா ஆசையா கட்டின வீடு. எங்க அப்பா எனக்கா சேர்த்து வச்ச ஒரே சொத்து. அதை யாரும் டச் பண்ண கூட விட மாட்டேன், ஜாக்கிரதை. இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அடையார்ல நல்ல இடத்துல இருக்கு. பல லட்சக்கணக்கான ரூபாய் போகும். நம்ம வெறும் 5 லட்சம் ரூபாய் தானே வாங்க போறோம். அதுவும் எதுக்காக? நம்ம வாசுகியோட படிப்புக்காக. இந்த கழுத லண்டன் போய் படிச்சா என்ன, எக்கேடு கேட்டா அதை பத்தி எனக்கு என்னடி? இத பார், என் வீட்டை கண்ட விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ண நான் அலோவ் பண்ண மாட்டேன், ஜாக்கிரதை. என்னப்பா பேசுறீங்க? நாங்கெல்லாம் உங்க பொண்ணுங்க. நீங்க தானே பெத்தீங்க. தப்பு நடந்து போச்சுடி. நான் பண்ண தப்பு உங்க எல்லாரையும் பொண்களா பெத்ததுதான். நாங்க பண்ண பாவம் உங்களுக்கு மகளா பிறந்ததுதான். நீ 1000 தான் சொன்னாலும் சரி, இது எங்க அப்பா சொத்து, நான் யாருக்கும் தர மாட்டேன். நீங்க எல்லாம் எனக்கு பொண்களா பிறக்கலன்னா அப்ப என்னடி பண்ணிருப்பேன்? அப்பா மறுபடியும் உங்க அப்பா சொத்துன்னு பேத்தாதீங்க. உங்க அப்பா சொத்து உங்களுக்கு வந்தா மாதிரி உங்க சொத்து எங்களுக்கு வர்றதும் அதை நாங்க உபயோகப்படுத்துறதும் இயற்கை தானே. நீங்க எப்படி உங்க அப்பாவுக்கு பிறந்தீங்களோ அதே மாதிரி நாங்களும் உங்களுக்கு பிறந்திருக்கோம். சட்டப்படி எங்களுக்கு உரிமை இருக்கு. எனக்கே சட்டம் சொல்லி கொடுப்பியா நீ? ஆமா, நீங்க மனசார கொடுக்காட்டி நாங்க சட்டத்தோட உதவியை தான் கேட்கணும். வேற வழி இல்ல. இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டே போனா அப்புறம் எனக்கு கத்தாதீங்கப்பா. முடிவா சொல்றேன். வீட்டை காமிச்சு 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வாசுகி எம்எஸ் படிக்க அனுப்புறோம். இதுதான் முடிவு. இதுக்கு நீங்க எந்த ரூபத்துல முட்டுக்கட்ட போட்டாலும் அதை நான் ஏத்துக்க மாட்டேன். உங்களை மீறி நான் இதை பண்ணதா போறேன். ஏய் கங்கா, நான் சொல்றத கேளு. பாத்தியா அவள என்ன
எனக்கு இதுல எந்த ஆச்சரியமும் கிடையாது மாமா. கங்கா உங்களை எடுத்தெறிஞ்சு கோவமா பேசுவா, திமிரா பேசுவா, எல்லாம் பழகுனது தானே. ஆனா மாமா, இத்தனை நாளும் தானே சுயமா சம்பாதிச்சு தன்னோட சொந்த காலில் நிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த கங்கா இப்போ உங்க சொத்தை பத்தி பேசுறா, உரிமை கோர்ட்டுன்னு பேசுறா. என்ன காரணம்? எனக்கு தெரியும். என்ன 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 தெரியும்? ஆமா, இந்த அளவுக்கு பேசுறாளே, இவ சொந்தமா பேசல மாமா. தொல்காப்பியன் ஒருத்தன் இவ கூட இருக்கான். அவன் சொல்லி கொடுத்துதான் இவ இப்படி எல்லாம் பேசுறான். ஓஹோ. அவன் ஒரு 2-3 தடவை நம்ம வீட்டுக்கு கூட வந்திருக்கான். அத்தை கிட்ட கங்காவை பொண்ணு கேட்டிருக்கான். அத்தைக்கும் இதுல சம்மதம் இருக்கும் போலத்தான் தெரியுது. ஆமா மாமா, எல்லாரும் சேர்ந்துதான் இந்த டிராமா ஆடுறாங்க. எல்லாத்துக்கும் அவன் தான் மாமா தூண்டுதல். வீட்டை அடமானம் வைக்கணுங்கிற ஐடியாவே அவனோடதுதான். மாமா, நீங்க கவனமா இருக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு மாமா. சிங்கம் மாதிரி நீங்க இங்க இருக்கீங்க, ஆனா நரி ஒண்ணு சிங்க வேஷம் போட்டுக்கிட்டு உள்ள வர பாக்குது. நீங்க ஜாக்கிரதையா இல்லாட்டி வீட்டை பிரிச்சு கதவு, நில, உத்தரம்னு எல்லாத்தையும் தனித்தனியா வித்துருவாங்க. அப்புறம் நமக்கு ஒண்ணும் மிஞ்சாது.